வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஹாப்பி மாம் அவார்ட், மைல்ஸ்டோன் அவார்டை வாங்குறதுக்காக நம்ம ராஜலக்ஷ்மி நம்மளோட இருக்காங்க. அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஹாப்பி மாம் ஹப் இஸ் அ சப்போர்ட் கம்யூனிட்டி ஃபார் தமிழ் மதர்ஸ். தமிழ் அம்மாக்கள் அவங்களோட லைஃப்பை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, பாசிட்டிவாக வச்சுக்கிறது, ஸோ தட் அவங்களோட பசங்க ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு ஹாப்பியாகவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்லையும் வளர முடியும் அப்படிங்கிறத விஷனை நோக்கி போகிறது தான் ஹாப்பி மாம் ஹப் கம்யூனிட்டி. ஸோ நம்ம சில்ட்ரனை வந்து எப்போ ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஹாப்பி மதர்ஸ் கேன் ஒன்லி மேக் ஹாப்பி சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி we believe. So we are making happy mothers and we are creating queens here in the happy mom community. In the community la we have milestones. ஒரு மதர் உள்ள வரும்போது ஜாம்பி மதராவோ இல்லை விக்டிம் மதராவோ வராங்க. அதுக்கப்புறமா வந்து they become a happy mom when they take care of their health and mental health. ஹாப்பி மாம் அவார்டு வாங்குவாங்க நம்ம ராஜி மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தே பிகம் அ லவ்விங் மாம். அண்ட் அவங்க கெரியர் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தே பிகம் அ குவீன் மாம். ஸோ ஃப்ரம் அ ஜாம்பி மாம் டு ஹாப்பி மாம் டு லவ்விங் மாம் டு குவீன் மாம், இதுதான் ஒரு மதர் நம்ம உள்ள வரும்போது உள்ள ஜேர்னி. ஸோ இன்னைக்கு நம்ம ராஜியோட ஸ்டோரியை கேட்கலாம். ஐ எம் ஷூர் இட்ஸ் கோயிங் டு பி இன்ஸ்பைரிங். வெல்கம் ராஜி. Welcome and thank you for agreeing for this interview. Thank you, ma'am. Thank you so much, ma'am. உங்களை பத்தி ஒரு குட்டி brief சொல்லுங்க. I am Rajlakshmi. I am a happy mother of 2 kids. My daughter is 8 years old and my son is 2.5 years old. Okay. And I am working as a software professional. Right. My parents and my mill, they will be taking care of my kids. Okay. அப்படின்னா நான் என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து என்னால அந்த அளவுக்கு ஸ்டெடியா பண்ண முடியல. எப்பனா என்னோட செகண்ட் சைல்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது. அதனால எனக்கு வந்து சில கில்ட் ஃபீல் இருந்தது. டியூரிங் ஆஃப்டர் கொரோனா ஐ டெலிவர்ட் a second baby. Before that I was well balanced work life balance because I had a lot of supports. ஈவன் ஃபர்ஸ்ட் சைல்டுங்கிறதுனால 2 வீட்டு சைட்லயுமே வந்து சப்போர்ட் நிறைய இருந்தது, ஹாப்பியா போயிட்டு இருந்தது. அப்புறம் செகண்ட் பேபி வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா வந்து கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டமும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் அப்ராட் கிளம்பிட்டாங்க. நான் தான் வந்து ஃபேமிலிய வந்து பார்க்க வேண்டியதா இருந்தது. அப்புறம் வந்து சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது, பேரண்ட்ஸ் மில் இருந்தாங்க, 2 பேரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் என்னால வந்து அந்த அளவுக்கு எப்படின்னா வந்து எல்லா ஒர்க்கும் நம்மளே பாக்கணுங்கும் பொழுது அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது, ஒரு எண்டே இல்லாத மாதிரி இருந்தது. அதனால ஒரு எண்டுல என்ன ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இந்த இதுல இப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, நம்மள யாராச்சும் காப்பாத்த மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா லைஃபே வந்து எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு. ஏன்னா ஒர்க் பாக்கணும், ஃபர்ஸ்ட் சைல்டு பாக்கணும், செகண்ட பாக்கணும், ஹவுஸ பாக்கணும், மத்த எல்லா வீட்டு வேலை எல்லாமே நம்ம தான் பாக்கணும். ஒரு பில்லு பே பண்றது எல்லாமே நம்ம தான் பாக்கணும். எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப ஊருக்கு போகணும்னா டிக்கெட் புக் பண்ணணும், ரிட்டர்ன் யார் யார் அடுத்தது வர்றாங்கிறது மேனேஜ் பண்றது, இது மாதிரி நிறைய பேக்கடா இருந்ததுனால என்ன ஆகுன்னா ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தது. அதே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா டிக்கெட் புக் பண்றப்பெல்லாம் என்னன்னா மாத்தி புக் பண்ணிடுவேன். என்ன பண்றது, ரிட்டர்ன் டிக்கெட் இன்னைக்கு போடுறதுக்கு பேல நாளைக்கு போட்டுருவேன், அங்கே இருந்து வர்றதுக்கு பேல இங்கே இருந்து போட்டுருவேன். இது மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருந்தது. ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு FB ஸ்க்ரோல் பண்ணும்போதுதான் அவங்களோட வீடியோஸ் பார்த்தேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியலையா, டிப்ரெஷனா இருக்கீங்களா, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கீங்களா, சம்திங் ஏதோ நீங்க வந்து மிஸ் பண்றீங்களா உங்க லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வாயில இருந்து கேக்குது. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஏன்னா என்ன ஒருத்தவங்க போர்ட்ரேட் பண்றாங்க, ஏன்னா இதெல்லாம் என் ஃபீலிங்ஸ் வந்து நான் இன்னொருத்தவங்க அதை திருப்பி என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நம்ம இந்த வெபினார் வந்து அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் 3 days வெபினார் வந்து அட்டன் பண்ணேன். அது எல்லாமே வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. எல்லாம் வந்து இப்ப அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா எனக்கு வந்து என்னன்னு தெரியாது. நான் எதா இருந்தாலும் எனக்கு வேணும்னா எழுதிடுவேன். சம் 6 months 1 yearல எனக்கு கிடைச்சிரும். அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஸ்கூல் டேஸ்ல வெறும்
பிசிக்ஸ், மேக்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படியே படிச்சதுனால இதோட அந்த வேர்டு எல்லாம் வந்து எனக்கு எல்லாமே வந்து நியூவா இருந்தது. ப்ராக்டிஸ் பண்ணிருக்கனே தவிர எனக்கு தெரியாது. அதே மாதிரி நிறைய யூடியூப்ஸ்ல எல்லாம் நிறைய ஃப்ளோஸ் எல்லாம் நிறைய அஃபர்மேஷன் இதெல்லாம் பார்ப்பேன். ஆனா வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரொசீஜரா பண்ண முடியாது. இன்னைக்கு பாக்குறேன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணுவேன், அவ்வளவுதான், மறந்துடுவேன். ஆனா நம்ம கம்யூனிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸா வந்து அப்ளை பண்ணும் பொழுது எனக்கு வந்து நல்ல வந்து ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுது. அதுவும் வந்து சோல் பிளான்லாம் வந்து சொல்ல சான்ஸே இல்லை மேம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளே ஒருத்தவங்கள எல்லாம் நம்ம லைஃப்ல நமக்கு வேணுங்கிறவங்கள எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிருக்கும் பொழுது ஷியோரா நம்மளால நம்ம சேஞ்ச் ஆனா எல்லாரையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுறாங்கிறத நல்லாவே ஃபீல் முடிஞ்சது மேம். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் திஸ். தேங்க்யூ ராஜி. நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க ராஜி? நான் வந்து ஜூன் 2023ல ஜாயின் பண்ணேன். ஓ ஓகே, கிரேட். ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி நியர் அபவுட் 9 months நினைக்கிறேன். ஸோ இந்த 9 monthsல உங்களுக்கு மேஜர் பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்ல என்னென்ன பிரேக் த்ரூ உங்களுக்கு கிடைச்சிருக்கு? ஆக்சுவலா நம்மளோட ஹாப்பி மாம் ஹப்ல பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபோக்கஸ் ஆன் பிசிக்கல் மென்டல் ஹெல்த் தான். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின், விட்டமின் டி டெஸ்ட் எடுத்தேன். ஹீமோகுளோபின் வாஸ் நார்மல், பட் விட்டமின் டி வாஸ் டூ லோ, இட்ஸ் 8. ஓ ஓகே. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நம்மளோட தாட்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு நெகட்டிவா வருது, ஏன் நம்ம டிப்ரெஸ்டா இருக்கோம், ஏன் இப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் டாக்டரை விசிட் பண்ணி அப்புறம் மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு 3 months எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்புறம் வந்து ஒரு 31 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோட தாட்ஸ்லயுமே வந்து நல்ல சேஞ்ச் தெரியுது. அவ்வளோ கிளியரா இருந்தது என்னோட தாட்ஸ். இதே 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம இப்படி நெகட்டிவா பார்த்திருக்கோம். அதே 3 மாசத்துக்கு அப்புறம் அதே விஷயத்த எப்படி நம்மளால பாசிட்டிவா பார்க்க முடியுதுங்கிறதே என்னால நம்ப முடியல. ஏன்னா எல்லாமே இந்த விட்டமின் டி, நீங்க சொன்ன அந்த ப்ராசஸ், இதுதான் வந்து எல்லாமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இத்தனை நாளா நம்ம லைஃப வந்து ஒரு மாதிரி கண்ணாடி கிளியரா இல்லாத கிளாஸ் போட்டு பார்ப்போம். நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்களா, அதே மாதிரி கிளியர் இல்லாத என் கிளாஸ நான் துடைக்காமயே என் லைஃப பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணும்போது வா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு லைஃப். இத பார்க்காம எதுக்கு நம்ம இவ்வளவு பேர்டன்லாம் பெரிய வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோங்க, நம்ம எவ்வளவு பிளஸ்டா இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் மேம் ஃபீல் பண்ணேன். அமேசிங், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பர். ஸோ உங்க விட்டமின் டி சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்புறம் மென்டல் கிளாரிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இது வந்து இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல, எப்ப பார்த்தாலும் ஒரு மென்டல் எக்ஸாஷன் இருந்துட்டே இருக்கு அப்படின்றது தான் உங்களோட, அதனாலதான் நீங்க வந்தீங்க. இப்போ இந்த 2 விஷயம் சேஞ்ச் பண்ண உடனே உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் ஈஸியா பண்ண முடிஞ்சிருச்சா? ஏன் மேம் பண்ண முடிஞ்சது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஒரு விஷயம்னா அடுத்தது என்ன பண்ணுங்கிறத அடுத்தடுத்து அப்படியே நினைச்சு ஒரு விஷயம் முடியறதுக்குள்ளே அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன். ஒரு பேக்கடா 10 இருக்கும். அப்படிங்கும் பொழுது ஒண்ணு போக்கஸ் பண்ணி ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போனா தெரியும். ஆனா இந்த விட்டமின் டி, ஹீமோகுளோபின் ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கு மைண்ட் கிளியர் ஆகுறதுனால நம்ம கிளியரா இருக்கும். ஒண்ணு முடிச்சுட்டு அடுத்தது பார்ப்போம். அடுத்து முடிச்சிருக்கும் போது எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பக்காவா இதனால ஒர்க் அவுட் ஆனிச்சு. என்னால பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடிஞ்சது. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இதுதான் நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் நவ் வி ஆர் கெட்டிங் டைம் டு டூ இட். ஹவ் இட் இஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி எனக்கே எனக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்து நான் அந்த ஒர்க் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பர் சூப்பர். இதுக்காக நீங்க தனியா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், டூல் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணீங்களா, இல்ல ஆட்டோமேட்டிக்காவே யூ ஆர் ஏபிள்? நோ டூல். பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட சிஸ்டம் வந்து என்னோட டைம் எல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணிடுச்சு. என் தாட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என் செகண்ட் கிட் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணணும், நான் ரீட்ரீட் போகணும் அப்படிங்கறதுல நான் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு 2.5 years ஆயிடுச்சுட்டு இது பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் கிட்ட வந்து நேட்டிவ்ல விட்டுட்டு நான் இங்க இருந்து அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணது. ஆனா செகண்ட் பேபிக்கு என் பக்கத்திலே வச்சு யார் ஹெல்ப்பும் இல்லாம அவ்வளவு ஸ்மூத்தா அவனும் சஃபர் ஆகாம நானும் சஃபர் ஆகாம அவ்வளவு சூப்பரா வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். அதுவும் வந்து தங்கம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்டயும் ஐடியா கேட்டுட்டு நான் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிரேக் த்ரூவா இருந்தது மேம். ஏன்னா இது வந்து ஒரு மதர்ஹுட்ல வந்து இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச், பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்றதுங்கிறது. அத வந்து என் பையனை வந்து அம்மா ஃபைனலா அம்மா தேங்க்யூமா அப்படின்னு சொல்லி அவன் வாயால அதையும் கம்ப்ளீட் பண்ண வச்சு நானும் என்னோட ஒர்க்கை வந்து அந்த இடத்துல பினிஷ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஐ சோ
so much blessed about that, ma'am. And I feel very, very proud of you for this. Thank you for doing this. And in the journey, in that 9 monthsல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எந்தெந்த டூல்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த பிரேக் த்ரூ நீங்க வரதுக்கு? கண்டிப்பா மேம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்பொழுதும் ஹடில் கால் அட்டன் பண்ணிடுவேன். வந்து லைவ் ஹடில் கால் கண்டிப்பா அட்டன் பண்ணிடுவேன். ரொம்ப ரேர் கேஸ் தான் வந்து ரெக்கார்டிங். அது வந்து எனக்கு ஹடில் கால் அட்டன் பண்றதே வந்து எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். ஏன்னா ஹடில் கால் வந்தா அவங்கள பார்க்கலாம், நிறைய பேரை பேசுறதை கேட்கலாம், நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால ஹடில் கால் வந்து மஸ்ட், அது என்னால பண்ணிடுவேன். அப்புறம் வந்து ஹோபனப்போ பிரேயர், ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு நெகட்டிவா இல்ல வந்து நான் சேடா இருந்தேன், எனர்ஜி லோவா இருந்தேன்னா உடனே அந்த பிரேயர் சொல்லிடுவேன். சொல்லும் பொழுது வித்தின் 5 to 10 minutes என்னால அதை ஃபீல் பண்ண முடியும் நான் நார்மலா வர்றதுக்கு. அதனால அந்த பிரேயர் யூஸ் பண்ணுவேன். அஃபர்மேஷன் டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனே என் வால்ல ஸ்டிக்கர், எந்திரிச்ச உடனே அதுலதான் கண்ணை முழிச்சு அஃபர்மேஷன் சொல்லுவேன். மிரர் டெக்னிக். அதனால இந்த ஹடில் கால், அஃபர்மேஷன், ஹோபனப்போ பிரேயர், மிரர் டெக்னிக், இது 4 வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். இன்னும் நிறைய இருக்கு, அது எல்லாமே ரெகுலர், இது 4 வந்து நான் ரெகுலரா பண்ணுவேன். மத்தபடி கொஞ்சம் மார்னிங் ரிச்சுவல், ரிட்டன் போர்டு இதெல்லாம் வந்து ரெகுலரா இருக்காது, அப்பப்பமா மத்தத பண்ணுவேன். அதே மாதிரி நைட்டு கிராட்டிடியூட் எழுதுறது, அது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணல, அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஈவன் இப்ப என் கிட், என் பொண்ணு என் பையன் 2 பேரும் புக் எடுத்துட்டு வந்துருவாங்க எழுதுறதுக்கு. 2.5 years அவனுக்கு தெரியாது. அவனும் ஒரு நோட் எடுத்துட்டு ரவுண்டா போட்டுட்டு என்னப்பா பண்ற, கிராட்டிடியூட் யாருக்கு கிரேட், அம்மா அப்பா அப்படின்னு அவனுமே வந்து 3 பேருமே வந்து டெய்லி நைட் வந்து உட்காந்து நாங்க கிராட்டிடியூட் எழுதுறோம். வாவ், அமேசிங். வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் மேம். ஏன்னா வந்து நம்ம நன்றிங்கிறது அப்பப்ப சொல்லிடுறோம் குழந்தைங்களுக்கு. அதுவும் இப்ப என்னால என் பொண்ணு என் பையன் அந்த ஒரு பிராக்டிஸ் இப்பயே கொண்டுட்டு வரும் பொழுது கண்டிப்பா அவங்க லைஃப் வந்து சோ பிளஸ்டா இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது மேம். ஏன்னா இந்த ஷார்ட் டேர்ம்ல நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணி நாங்களே நல்லா ஃபீல் பண்றோம். அப்படிங்கும்போது அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து அதை பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நல்ல ஃபியூச்சர் இருக்கும். வெரி நைஸ், எக்ஸலென்ட். ராஜி, இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் அ ஒர்க்கிங் மதர் உங்களுக்கு இத வந்து உங்களோட எவ்ரிடே வாழ்க்கையில யூஸ் பண்ணதுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்தது? இப்போ நீங்க ஹடில் கால் கேக்குறீங்க, பண்றீங்க. நிறைய ஒர்க்கிங் மதர்ஸ் சொல்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு டைம் இல்லை, எனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு தெரியும், ஆனா இந்த கம்யூனிட்டியில வந்து சேர்ந்து இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? பிகாஸ் உங்களை விட பிஸியா ஐ திங்க் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல, நீங்க மட்டும்தான் எல்லாமே பாத்துக்கிறீங்க, 2 கிட்ஸ் ஒர்க் பண்றீங்க. ஸோ உங்களை விட பிஸியா பெருசா யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ, ஹவு யூ வேர் ஏபிள் டு டூ இட். ஆக்சுவலா மேம் இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட் ஓபன் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சது மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்றது இதை பண்ணும்பொழுதுதான் எனக்கு வந்து இந்த டயத்துல எதை பண்ணணும்னு ஸ்பெசிபிக்கா டைம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். என்னால எப்பப்ப முடியுதோ அப்பப்பெல்லாம் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கிறதுனால ஐயோ இன்னைக்கு அது பண்ணா நல்லா இருக்குதே, இன்னைக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொன்னா பண்ணுவேன். நாளைக்கு அது பண்ணும்பொழுது இது வந்து எப்படின்னா இந்த நம்ம கம்யூனிட்டி இருக்கிறதுனால எப்பொழுதும் ஒரு அந்த பாசிட்டிவ் டச்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நமக்காக அவங்க இருக்காங்க, நமக்காக இது நல்லதுக்காக சொல்லும் போது அதை நம்ம பண்ணிதான் பார்ப்போமே, ஒரு சேஞ்ச் வருது. அதை சேஞ்ச ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அதை விட மனசு வரல, எதுவுமே இல்லைன்னா நான் போய் ஹடில் கார்டு பார்ப்பேன், நான் போய் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு என்னையே ஆட்டோமேட்டிக்கா வருது மேம். அது எப்படின்னா தெரியல, இது எல்லாம் பண்ணதுனால அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அத திருப்பி வந்து பண்றேன், அதுக்கு டைமுமே வந்து எனக்கு கிடைக்குது. அது தேங்க் டு யூனிவர்ஸ் அண்ட் மேம். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க மற்ற மதர்ஸுக்கு சொல்ல விரும்புற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இந்த இன்டர்வியூ மூலியமா? எஸ் மேம். ஆக்சுவலா வந்து லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ் தான். அது வந்து செல்ஃப் லவ் வந்து நம்மள்ட்ட முக்காவாசி மதர்னாவே செல்ஃப் லவ் அப்படின்னா என்னங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம எல்லாரையும் டேக் கேர் பண்ணுவோம், நம்மள வந்து டேக் கேரே பண்ண மாட்டோம். ஒன்ஸ் ஆஸ் எ மதர் நம்ம செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம பாக்குற விதம் எல்லாமே மாறிடும். அதனால வந்து மத்த மதர்ஸ் வந்து செல்ஃப் லவ்ங்கிறது ஓவரால் அவுட்டர் தான் நமக்கு தெரியும், இன்டெப்த் என்னென்ன இருக்குங்கிறது தெரியாது. இதுல வந்து செல்ஃப் லவ்லயே பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போதுதான் சில நம்மள்ட்ட உள்ள ஹடில்ஸ் தான் தெரியும். இப்போ வந்து ஃபர்கிவ் பண்ணணும், இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தா ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாமே வந்து தெரியாது. ஜஸ்ட் ஒரு வேர்டா தான் தெரியுமே தவிர அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது நமக்கு தெரியாது. இதே வந்து நம்ம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணும்பொழுது
அத வந்து நம்ம ஃபீல் பண்ணும்பொழுதுதான், ஓ அப்படியா, இப்படி ரிலீஸ் பண்ணதுதான் அவ்வளோ ஹார்ட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கே, இவ்வளவு நாள் இதையா சுமந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் அப்படியே நம்ம பேக் வெயிட்டோடயே நம்ம சுத்திட்டு இருந்திருப்போம். ஒன்ஸ் வந்து இந்த செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த பேக் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அப்பா அவ்வளோ ஒரு ஒரு கலர்ஃபுல் பட்டர்ஃபிளையா நம்ம லைஃப் வந்து நல்லா வாழணும். அமேசிங் அமேசிங். ராஜி, இந்த 9 monthsல உங்களோட வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறி இருக்கு? அதாவது நீங்க வந்து விட்டமின் டி, உங்க தாட் கிளாரிட்டி அதெல்லாம் நிறைய வந்திருக்குன்னு சொன்னீங்க. பட் அது வந்து உங்களோட எவ்ரிடே லைஃப்ல, ரிலேஷன்ஷிப்ல, பேரண்டிங்ல, ஒர்க்ல எந்த மாதிரியான இம்பாக்ட கொண்டு வந்திருக்கு? இப்ப ஒர்க்கிங்ல ஒர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து டிலே ஆயிட்டு இருந்தது, கிடைக்காம இருந்தது 2 months. இதே வந்து நான் HMS ஜாயின் பண்ணும்பொழுது ஐ வாஸ் இன் ப்ரொடக்ஷன், பட் ஆனா எனக்கு ப்ராஜெக்ட் கிடையாது. ஓகே. அப்படிதான் என்னோட ஒர்க் போயிட்டு, வென் ஐ எம் ஓபன் டு ரிசீவ் அப்படிங்கிற என்னோட அந்த அஃபர்மேஷனை சொல்ல சொல்ல எனக்கான ப்ராஜெக்ட் என்கிட்ட வந்தது. என்னால இப்ப நான் ப்ராஜெக்ட்ல இருக்கேன். அப்படி இருக்கும், இப்ப ப்ராஜெக்ட்ல இருக்கேன், ஹஸ்பண்டோட எல்லாமே இப்ப ஓப்பனா பேசுறேன். அப்படிங்கும்போது எனக்கான விஷயங்களை வந்து நான் ஓப்பன் அப் பண்றேன். எனக்காக நான் நிக்கிறேன் மேம். அந்த கோல்ட் மெம்பர்ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து சில நேரத்துல நானே வந்து நான் என்ன நான் பாத்துக்கிறேன், எனக்காக நான் நிக்கிறேன்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். தவிர சம்டைம்ஸ் வந்து நான் எனக்காக நிக்கல, எல்லாத்துக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருந்திருக்கேன். ஆனா கோல்ட் மெம்பர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும் பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் இதெல்லாம் இல்ல, என்ன அறியாமையே எனக்காக நான் இப்பெல்லாம் நிக்கிறேன். அப்பதான் எனக்கு அவேர் ஆகுது, நம்ம நமக்காக இப்பெல்லாம் நிக்கிறோம், முன்னாடி நிக்காம இருந்திருக்கோம் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணா இன்னும் நல்லா பெட்டர் வெர்ஷனா நம்மளால வரும் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இன்ஸ்பைரிங். உங்க சுத்தி இருக்கிறவங்க நீங்க உங்க மேல ஒர்க் பண்றதை எப்படி பார்த்தாங்க ராஜி? உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், உங்க இன்லாஸ் ஆகட்டும். என் பொண்ணு என்ன பண்ணுவா, அம்மா எங்க பார்த்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருவாங்க, இதை படிப்பாங்க அதை படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு. ஏன்னா வீடு ஃபுல்லா ஸ்டிக்கர் அப்படிங்கிற, நமக்கு அத பிராக்டிஸ் கொண்டு வரக்கா அதை பார்த்தாதான் நமக்கு தெரியும். அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைகளும் இப்ப அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ பண்றா, இப்ப பாரு ரெக்கார்டிங் ஏதோ போன்ல பாத்துட்டு இருக்கா, இது பண்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதே வந்து என் மதர்கிட்ட எல்லாம் வந்து அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், எதா இருந்தாலும் பாசிட்டிவா பாருங்க. ஏன்னா எல்லாருமே நம்மளோட தாட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சில பேருக்கு அதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். அப்படிங்கும் பொழுது நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல, நம்மளோட பாசிட்டிவா எதா இருந்தாலும் பாசிட்டிவா நினைங்க, கண்டிப்பா நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நான் என்னென்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அதை நான் சொல்றேன். ஈவன் வந்து என்னை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் நெகட்டிவா சொன்னாலும், நவ் ஐ எம் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப். நான் இது பண்ணிருக்கேன், இதுதான் இதுக்காக தான் பண்ணிருக்கேன், இது தப்பு பண்ணிதான், ஓகே தப்பு பண்ணிருக்கேன், அடுத்த தடவை நான் கரெக்ட் பண்ணிக்குவேன், தப்பே பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் எனக்கான ஸ்டாண்ட் அப் பண்ணி என்னையே அறியாம நான் பேசுனேன் மேம். அது என்னால அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. வெரி 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 இன்ஸ்பைரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் வெரி ப்ரொஃபவுண்ட் ராஜி. ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து சின்ன சின்னதா இருக்கலாம், ஆனா அதோட இம்பாக்ட் எவ்வளவு பெருசு அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியுது இந்த ஒரு 9 monthsல. ஸோ ஹாப்பி மாம் ஹப் அப்படின்னா நீங்க என்ன, வாட் இட் ஃபீல்ஸ் ஃபார் யூ? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரெஷர் ஹப் மேம். ஏன்னா பிஃபோர் மேரேஜ் நான் எப்படி இருந்தேன், ஆஃப்டர் மேரேஜ் செப்பரேஷன் ஆட்டா இருக்கு. ஏன்னா அது மேரேஜ்னு இல்ல, ஒரு பேபி வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஐ லாஸ் மை செல்ஃப். அவ்வளவு ஹாப்பியா இருப்பேன், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன், எல்லா வேலையும் கரெக்டா பண்ணுவேன், அந்த அளவுக்கு இருந்தேன். ஆனா கிட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபேமிலி அப்படின்னு வந்தோன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்ப நானே எனக்கு காணா போயிட்டேன். அதுல எனக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன், நவ் ஐ எம் ஹாப்பி, நவ் ஐ எம் லிவிங் மை லைஃப் ஹாப்பிலி. சூப்பர் சூப்பர் ராஜி, இதை விட வந்து பவர்ஃபுல்லா யாராலையும் சொல்லவே முடியாது. இட் வாஸ் வெரி வெரி ரொம்ப நிறைவா இருந்தது நீங்க பேசுறத கேட்கறதுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப பெருமையாவும் இருக்கு, நீங்க எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை, உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் வாட் யூ டூயிங். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் லவ்விங் மாம் அவார்டுக்கும் குவீன் மாம் அவார்டுக்கும் ரொம்ப சீக்கிரம் உங்களை நான் இன்டர்வியூ பண்ணுவேன்.
அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ உங்களோட இன்னொரு 20 மினிட்ஸ் பேசலாம் அபவுட் யுவர் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு வெயிட் பண்ற அளவுக்கு இந்த இன்டர்வியூ இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ். அண்ட் இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் தட் யூ வாண்ட் டு சே? நோ மேம், நிறைய லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்கு. அதுவும் நம்ம ஹாப்பி மாம் ஹப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா வந்து டைம் வந்து சில பேருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. டைம்லாம் நிறைய இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஹாப்பி மாம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்மளை பத்தியே நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்து இல்லாம நம்ம வந்து எதுவுமே இல்லைன்ட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து எனக்கு இன்னும் டைம் இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. எப்பொழுதும் இந்த ஆப்லயே ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு ஃபீலிங். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தியே தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் ராஜி. அண்ட் ஸ்டே பிளெஸ்ட். கூடிய விரைவில் உங்களை அடுத்த கட்ட இன்டர்வியூல நான் வந்து சந்திப்பேன் அப்படின்ற ஒரு இதோட we will end this interview. மக்களே, those who are watching, if you've been inspired and Happy Mom Hub குள்ள வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப் லிங்க் கொடுக்குறோம். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துக்குமே இருக்கு. அண்ட் நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது இஃப் யூ ஆர் நாட் அ மெம்பர் யூ வில் ஆல்சோ கெட் ஃப்ரீ கோர்சஸ். நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் கான்டென்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் வீடியோஸ் நிறைய இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்ல நீங்க உங்களோட போனஸ் கோர்சஸை கோ த்ரூ பண்ணுங்க. அதை தாண்டி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி மதர்ஸோட சேரணும், அவங்களோட நான் டிராவல் பண்ணணும், என் பசங்களுக்கு நான் ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி தரணும், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்கிரேட் டு சில்வர் மெம்பர்ஷிப் ஆஃப் ஹாப்பி மாம் ஹப் அண்ட் வி வில் see you there inside the app. Thank you so much. அண்ட் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை பை பாய். தேங்க்யூ.